எப்படி இருப்போம்? நமக்கு ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை தெரிகிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ அவர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய மிக எளிமையான வழி, மிகச்சிறந்த வழி, மிகவும் ஆற்றல் வாய்ந்த வழி என்னன்னா நம்முடைய இந்த தர்ப்பணம் தான். திலாஃப் பாபஹரான்னு அந்த எள்ளு இருக்கு பாருங்க, அந்த எள்ளுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த எள்ளையும் தண்ணீரையும் நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்களை பெயரை கூறிக்கொண்டு தண்ணீரை 3 முறை இப்படி வச்சுக்கணும். பொதுவாக தண்ணீர் தர்ப்பணம் பண்ணும்போது இது மாதிரி இந்த வகையில் தண்ணீர் விடுவா, தேவர்களுக்கு இப்படி விடுவா, முன்னோர்களுக்கு இந்த இப்படி தண்ணீர் விட வேண்டியது. இந்த எல்லையும் தண்ணீரையும் கலந்து அவருடைய பெயர்களை கூறி நதிகளிலோ அல்லது ஆலயங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், நேராக ஆலயங்கள் உள்ளே செய்ய மாட்டோம், ஆலயங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களோ எங்கே உங்களுக்கு எல்லாம் உங்கள் வீடுகள்லேயே அது மாதிரி வசதி இருந்தால் நீங்கள் தர்ப்பணம் செய்யும் பொழுது மாதிரி அன்னைக்கு ஒரே வேளை சாப்பாடு, அன்னைக்கு என்ன பண்ணணும், சாப்பாடு நம்ம ஒரே வேலையாக ஆகாரத்தை எடுத்துட்டு ஏழை எளியர்களுக்கு அன்னைக்கு செய்யக்கூடிய தானம் நம்ம முன்னோர்களை சென்றடைகிறது.